ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கேப்டன் அவர்களுடைய 154 படங்களையும் தொடர்ந்து நம்ம திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு இரண்டாவதா 1979 ரிலீஸ் ஆன அகல் விளக்கு அப்படிங்கிற படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கேப்டன் அவர்களுடைய தொண்டர்களாகட்டும், அவருடைய ரசிகர்களாகட்டும், நம்ம வீடியோவை பார்த்து எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் இதை விட இன்னும் தெளிவான, இன்னும் சுவாரஸ்யமான திரைக்கதை வசனங்களை என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். கேப்டன் அவர்களோட புகழ் என்றும் வாழ்க. அகல் விளக்கு இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா R.C. அசோக் தயாரிப்பாளர். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா R. செல்வராஜ். இந்த படத்துல வந்து விஜயகாந்த், சோபா, ஸ்ரீலேகா, உசிலமணி, குள்ளமணின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக்கேஜோட இந்த படம் வந்திருக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை பத்தி சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு வந்து டப்பிங் வந்து விஜயகாந்த் சார் பேசிருக்க மாட்டாரு. அது வந்து டப்பிங் வேற ஒருத்தர் பேசியிருப்பாரு. அவருடைய பேர் ஜெயசந்திரன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல. அது டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த படத்துல பார்க்கும்போது நான் சொல்றேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து நவநீதம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல சோபா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நடிகை சோபா அவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சித்தி கொடுமை தாங்க முடியாதவருக்கு. அப்பா அம்மா கிடையாது அவங்களுக்கு, சித்தி சித்தப்பா தான் இருப்பாங்க. அவங்க வந்து நவநீதா அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் இட்லி வித்துட்டு வர்ற காசுல தான் இவங்க வந்து சாப்பிடணும், அந்த வீட்டுக்கு கொடுக்கணும், சாப்பிடணும். மற்றபடி அவங்க சித்தி சித்தப்பா சித்தியோட கொடுமை அதிகமா இருக்கும். அதனால ஒரு நாள் ரோட்ல அடிபட்டு கிடக்கிற நம்ம தனுஷ்கோடி ஆகிய விஜயகாந்த் சாரை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துவாங்க. சேர்த்திட்டு அங்க வந்து அவருக்கு வந்து இட்லி கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அவங்க ரெண்டுத்துக்குள்ள காதல் மலர்ந்துருது. மலர்ந்த உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறார். மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தை எதிர்த்து, சித்தியோட குடும்பத்தை எதிர்த்து மேரேஜ் பண்ணிட்டு அவர் சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், விஜயகாந்த் அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, மச்சனை எல்லாருமே ஆப்போசிட்டா இருப்பாங்க. விஜயகாந்துக்கே ஆப்போசிட்டா இருப்பாங்க. எல்லாருமே யாருமே விஜயகாந்த் பிடிக்காது. ஏன்னா இவர் ஒரு போராளியை நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. இவர் வந்து இப்படி போராளியா இருக்கிறதுனால வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம சும்மா இருக்கிறதுனால யாருக்குமே இவரை பிடிக்காது. அதனால எல்லாருமே இவரை வெறுப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து மனைவி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவார். கஷ்டப்பட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல இவருக்கு பயங்கரமான ஒரு நல்ல பேர், இப்பவும் நல்ல பேர் தான், அவர் இப்போ அந்த படத்திலேயே நல்ல பேர், நல்ல பேரா இருக்காட்டியும் தனுஷ்கோடி அப்படின்னாவே நேர்மையானவன் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி வச்சிருப்பாரு அந்த ஊர்ல. உடனே என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் வரும், மேயர் எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல கேப்டன் அவர்கள் நிற்பாங்க. தனுஷ்கோடியாக விஜயகாந்த் நிற்பாங்க. நின்ன உடனே அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து விஜயகாந்த் மேயர் ஆக்கி விட்டுருவாங்க. மேயர் ஆக்குன உடனே இவர் வந்து மேயர் அப்படிங்கிற ஒரு பெருமை பாராட்டாம சாதாரணமா சைக்கிள் போய் யாருக்கு என்னென்ன தேவையோ, அந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டு இருப்பார். மனைவிக்கும் கொஞ்சம் கௌரவமா இருக்கும். உடனே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் மேல அதிக பாசத்தை காட்டுவாங்க. பாசத்தை காட்டி மனைவி கிட்ட மெடிக்கல் காலேஜ்ல மற்றபடி எல்லா ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்யறதுக்கு நீ ஒரு கையெழுத்து போடு, அதாவது மேயரோட மனைவி தானே, நீ ஒரு கையெழுத்து போடு, இல்ல கையெழுத்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமா பேசி அவர்கிட்ட வந்து இருக்கிற சொத்து எல்லாம் வாங்கறதுக்கு, சொத்து கிடையாது, லஞ்சம் வாங்கறதுக்கு கையெழுத்து வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. அது விஜயகாந்துக்கும் தெரியாது, அந்த அவங்க மனைவிக்கும் தெரியாது. ஒரு கட்டத்தில் அது தெரிய வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நேர்மையற்றவன் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிடுவார் நம்ம புரட்சி கலைஞர். வாங்கின உடனே அந்த மேயர் பதவியை தூக்கி எரிஞ்சிருவார். எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு வந்துருவார். வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரு விஜயகாந்த் மேல மேயரா இருக்கும்போது எப்படி இது பண்ணுவாங்களோ அதை விட ரொம்ப கேவலமா நடத்துவாங்க விஜயகாந்த. உடனே என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நான் தப்பு செய்யல, என் மனைவியும் தப்பு செய்யல, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சாகர வரல உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருப்பாரு. அப்போ ஒரு சீன் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாகக்கூடிய தருணத்தில் இருக்கும்போது அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் கொண்டாந்து அவங்க குடும்பத்தை எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு பிளாஸ்பேக் வச்சிருப்பாங்க டைரக்டர். அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க திருந்தின உடனே மக்கள் எல்லாம் விஜயகாந்த் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. மீண்டும் அவரை வந்து ஒரு மேயரா ஆக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அப்புறம் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து வாழ்வாங்க. அதுதான் கதை. இந்த படத்தினுடைய முக்கியமான கேரக்டர் நான் விட்டுட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வர டாக்டர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் வந்து சேக்கத்துல இருந்து கொண்டு போய் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த நகைகளை மீட்டு கொடுத்து அந்த பணத்தை வந்து அந்த குடும்பத்திலிருந்து வாங்கி கொடுக்கற வரையிலும் அவங்களோட கேரக்டர் இருக்கும். அவங்க கேரக்டர் முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல வந்து
புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருந்தாலும் ரெண்டாவது படத்துல அப்படி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ரியாலிட்டியா நல்லவர் தான் அவரு. இந்த படத்துல வந்து அவ்வளவு ஒரு நல்லவரா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல இந்த படத்தை உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா நீங்க போய் ஒரு டைம் பாருங்க. இந்த படம் நல்லா தான் இருக்கும். இளையராஜா மியூசிக்ல முதல்ல ஒரு பாட்டு வந்துச்சு. நான் கேட்டு இந்த படம் இந்த பாட்டு இந்த படத்துலயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டேன். அது என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு தான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாட்டா வரும். உண்மையிலே இந்த பாட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரான பாட்டு. இந்த படத்தினோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த படமான 3வது படமான நீரோட்டம் அந்த படத்தினோட ஸ்டோரியை நாளை போடலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் என்றும் வாழ்க. தேங்க்யூ.